அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. அவர்களை பத்தி நிறைய விமர்சனங்கள் குவியும் இல்ல. குஷ்புவும் இப்போ ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. 1000 பேசினாலும் அண்ணாமலை எப்பவுமே ஒரு பெரிய ஆலமரமா தான் நான்லாம் பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் அவரை ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும், அவர் ஒரு சூப்பரான சர்வர் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்ணாமலை இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம தலை அண்ணாமலையை பத்தி நீங்க ஏன் ரொம்ப வீடியோஸ் எல்லாம் இப்ப குறைச்சிட்ட அப்படிங்கறத நிறைய பேர் கேக்குறீங்க. இது வந்து டோட்டலா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சேனல் வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலை அவர்களுடைய சப்போர்ட் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் நிறைய பேர் கேட்கறாங்க. பட் நம்ம திமுகவுக்கும் அகேன்ஸ்ட் இல்ல, எல்லா கட்சியும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம போடணும்ல, எல்லாத்த பத்தியுமே கவர் பண்ணோம்ல. முக்கியமா நம்ம அண்ணனை வந்து விட்டுற போறது இல்லை. அண்ணாமலை அவர்களை பத்தி நம்ம வந்து பேசாமையோ இல்ல முக்கியமான சம்பவங்களையும் விட்டுற போறது இல்லை. பட் இன்க்ளூடடா இதையும் நான் சேர்த்து பழகணும் அப்படிங்கிறதுனால நான் எல்லா தரப்பு வீடியோஸும் போடுறேன். இப்போ எல்லா வீடியோஸ்க்கும் கொடுக்குற மாதிரி ஆதரவு அப்படிங்கறத டோட்டலா நான் எந்த சப்ஜெக்ட் எடுத்து பேசும்போதும் கொடுங்க ப்ளீஸ். அதை மட்டும் தான் கேட்டுக்கிறேன். அண்ணாமலை அவர்கள் எந்த தொகுதியில நிக்க போறாரு, எங்க போட்டியிட போறாரு, என்ன செய்ய போறாரு, இப்போ வந்து எங்க பார்த்தாலும் பிரச்சாரங்கள், கூட்டங்கள், மேடைகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் சுவாரஸ்யமா போகுது அப்படிங்கிற ஒரு டாக் அதிகமா இருக்கு. அப்கோர்ஸ் அவரு ரொம்ப பிஸியா எலெக்ஷன் டைம்ல தான் என்ன பண்ணணும் அப்படிங்கறத தெளிவாக முடிவெடுத்து அழகா ஒரு அலைன் பண்ணி போயிட்டு இருக்காப்புல. இப்போ இங்க இருக்கிற ஒரு ப்ரெஷர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிஜேபிக்குள்ள இருக்கிற நரிகளே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொல்லை. நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ சீனியர்ஸ்க்கு அவர் மரியாதை கொடுத்தது இல்லையா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. அவர் எல்லாரையும் எந்த அளவு அரவணைச்சு எந்த அளவு அழகா நடந்துப்பாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஈவன் இப்ப ஹெச் ராஜா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, அவருக்காக வேண்டிட்டு காவடி எடுத்துட்டு போனாரு, போயிட்டு அவங்களுக்கு பிரசாதம் கொடுத்தாரு, பார்த்தாரு, பேசினாரு, அவர் பூரணமா குணம் அடையணும் அப்படிங்கிறத வேண்டினாரு. அவங்களுக்கும் அவங்க கூட இருக்கிற சீனியர்ஸ்க்கும் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியும். எங்கேயுமே எந்த இடத்துலயுமே தன்னடக்கத்தை தாண்டி நான் பெரிய இவன்பா அப்படின்னா அவர் பண்ணதே இல்லை. ஆனா இங்க பிஜேபியினுடைய துணை தலைவராக இருக்கக்கூடிய குசும்பு இவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? பயங்கரமான ஒரு குசும்பு பண்ணிட்டாங்க. ஸோ தினமணிக்கு ஒரு நேரடியா ஒரு லைவ் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இன்டர்வியூல நிறைய கேள்விகள் வருது. இந்த கேள்விகள் வந்து இப்ப அண்ணாமலை பெஸ்டா இவங்க பெஸ்டா அப்படின்னு சொல்லி வரும்போது யதார்த்தமான உண்மை என்ன அப்படிங்கறத சொல்லணும். அதுதான். இல்ல உள்ள இருக்கிற நபர்களை காயப்படுத்தாம அட்லீஸ்ட் இவங்களும் பண்ணாக்காங்க, இவர் பொசிஷன் இல்லைன்னு நான் சொல்ல, அப்படி பேசினா வந்து எல்லாரும் ஒண்ணுன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா முழுக்க 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 உள்ள வந்து என்ன சொல்லுவாங்க, வெறும் பொறாம ஐயோ ஐயா அப்படின்னு சொல்ற மாதிரி. தூங்குறவனை வந்து நம்ம எழுப்பிட முடியும், தூங்குறமா நடிக்கிறவனை எழுப்ப முடியாதுன்னு வாங்கல. அந்த பழமொழிலாம் குஷ்புக்கு 100க்கு 100% அப்படியே பொருந்தும் போல. அவங்க சொல்ற ஒருத்த வார்த்தை அப்படிங்கிறது மொத்தமா காண்டு ஏத்தி விட்டுறதுன்னா அவங்களாம் அப்படி பேசுறாங்க. கேளுங்க, இவர்கிட்ட இப்ப இருக்காருல நெறியாளர், அவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. நயினார் என்னதான் ஒரு தலைவராக இருந்தாலும் அண்ணாமலை அப்படிங்கிற இந்த பேரு ஒரு கூட்டத்துல ஒலிக்கும் போது அதனுடைய சவுண்ட்ஸ் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கே, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இது வந்து நார்மலா நம்ம எல்லா இடங்கள்லயும் பார்த்திருக்கோம். இந்த ஒரு விஷயம்லாம் இல்ல, அங்க ஏன் அந்த சவுண்ட் வருது, நம்ம நார்மலாவே அவருடைய பிரசன்ஸை கன்ஃபார்மா நோட் பண்ணியிருப்போம். ஈவன் மோடி அவர்களுடைய முன்னாடி, அமித்ஷா அவர்கள் முன்னாடி, எல்லார் மூலியமா நம்ம நோட் பண்ணியிருப்போம். இவருடைய பேசுறாரு, இவருடைய பேர் அப்படின்னாவே அங்க பிரதிபலிக்கக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறது ஒரிஜினலான ஒரு கூட்டம், ஒரிஜினலான ஒரு வாய்ஸ். நம்மளுக்கு எப்படி அவரை பிடிக்குமோ அதே மாதிரி எவ்வளவோ பேர் அவர் பிடிக்கிறவங்க அங்க இருக்காங்க. அவருக்காக சப்ஜெக்டிவா கத்துறாங்க, பேசுறாங்க, சந்தோஷப்படுறாங்க, கூச்சலம் போடுறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். நம்ம கட்சி வளரணும் அப்படின்ற ஒரு திங்கிங் மட்டும் இருந்துச்சுன்னா யாராக இருந்தாலும் அவங்க வந்து யோசிக்காம ஆமா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அவனா இப்பதான் அரசியலுக்கு வந்தான், என்ன நம்மளோட போயிடுவானா அப்படிங்கிற ஒரு தெனாவட்லாம் இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும். சோ குஷ்பு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, மாசு இருந்தா மட்டும் ஜெயிக்க முடியாது, மாசு இருந்தா மட்டும் போதாது அப்படிங்கிறார். அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த மாசு உண்மையாவே அவர் ஜெயிக்க முடியும் அப்படின்னா அந்த எலெக்ஷன்ல அவர் ஜெயிச்சிருக்கணுமே, ஆனா அவர் ஜெயிக்கலையே அப்படிங்கிறாங்க. எதுக்கு அவ்வளவு ஒரு ரகடான ஒரு பதில்? அண்ணாமலை ஜெயிச்சிருப்பாரா ஜெயிச்சிருக்க மாட்டாரா அப்படிங்கிறது, எதனால அவர் ஜெயிக்காம போனாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் உங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எந்த அளவுக்கு எல்லாரும் சூழ்ச்சி பண்ணீங்கன்றதும் உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த மனுஷன் மேல எதுக்கு இப்படி ஒரு பழிய போடணும்? சரிங்க, அவர் வந்து அவருக்குன்னு ஒரு மாசு இருக்குங்க, அவருக்குன்னு ஒரு டீம் இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு போயிடும்ல. ஆனா குஷ்பு நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன், நான் இப்படிதான் பேசுவேன் அண்ணாமலை அப்படின்னு கூட இருக்கிற சக நபரையே இவங்க இப்படி வந்து பேசியிருக்காங்க. அதுவும் பிஜேபியில் இருக்கிற நபரையே. அடுத்ததான் அண்ணாமலை அவர்கள் முன், அண்ணாமலை அவர்களுக்கு பின் அப்படின்னு சொல்லி பிஜேபியை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்விக்கே இவங்க அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க சான்ஸே கிடையாது. இது வந்து அஸ்திவாரம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த கட்சியினுடைய அஸ்திவாரம் யாரு போட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதுல முக்கியமா வந்து இல கணேசன், பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன் அப்படிங்கிற இந்த நபர்கள்லாம் எக்கச்சக்க அஸ்திவாரத்தை அவங்க போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணி
இவர் வரும்போதும் இருக்கு வளர்ச்சி. ஆனா தமிழிசைக்கு முன் தமிழிசைக்கு பின் அப்படிங்கறத நான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க தான் நிறைய இடையூறுகளை சந்திச்சிருக்காங்க ஒரு பெண்ணாக இருந்து. சோ அவங்களுக்கு முன் பின் தான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குஷ்பு சொல்றாங்க. சோ இவருக்கு முன் பின் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஓரளவுக்கு அரசியல் தெரிஞ்சவங்க யாரும் அது சொல்ல மாட்டாங்க. நீங்க எந்த கட்சியா வேணா இருங்களேன், எந்த சார்பா வேணா இருங்களேன், ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த மனுஷனுக்கு இருக்கிற அறிவு வேற யாருக்காவது இருக்கா? இந்த மனுஷன் பேசுற அளவுக்கு டேட்டா வேற யாராவது பேசுவாங்களா? எந்த கட்சியினராட பேசுறாங்களா? எந்த தலைவராவது பேசுறாங்களா? இந்த மனுஷன் மேல ஒரு தனி மரியாதையும் மதிப்பும் எல்லாருக்கும் இருக்கு. இவன்ட்டெல்லாம் வாயா கொடுக்க கூடாது, கொடுத்தோம்னா செத்தோம் நம்ம அப்படிங்கிற ஒரு புரிதல் எல்லாருக்கும் இருக்கு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கெட்ச் மேப்பை ஏன் டோட்டலா வேற மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. முன் பின் அப்படின்னு இல்லைன்னா சொல்லிட முடியாது. இவ்வளோ அளவுக்கு அண்ணாமலைக்கு சத்தம் வருதுங்கிறீங்களே, ஏன் வருது? மாஸ் அப்படின்னா எதுக்கு வருது? இந்த பிஜேபி வெறும் 3-4% இருந்ததை ஒரு 12 விழுக்காடு அளவுக்கு தூக்கி எகிர வச்சிருக்கிறாருன்னா இவருடைய சப்போர்ட் இல்லாம அங்க ஆணி புடுங்கிருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா அவரு உண்மையாவே பிஜேபியில அண்ணாமலை அவர்கள் சீனியர்ஸ் எல்லாம் மதிக்கிறாராங்கிற கேள்விகள்லாம் வரும்போது அவர் எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாரு. சீன மூங்கில் இருக்குல்ல, அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்லியிருக்காரு. சீன மூங்கிலுக்கு நம்ம வச்சு தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வளரவே வளராதான். ஆனா பல வருடங்கள் கழிச்சு தினம் வளரும். அதனுடைய வளர்ச்சி நம்மளால பார்க்கவே முடியாதான். அவ்வளவு பெருசு, தினமும் அவ்வளவு பெருசு வளருமா, அவ்வளவு அளவுக்கு அதனுடைய வளர்ச்சின்னு இருக்குமா. ரொம்ப வருஷம் வளரவே வளராதது டப்புன்னு வளரும். பட் அந்த தண்ணி ஊத்துனாங்க இல்லையா, அவங்கதான் சீனியர்ஸ். இன்னைக்கு நான் இருக்கிறதுனால மட்டும் இல்ல, கட்சியினுடைய வளர்ச்சி இவங்கெல்லாம் தான் காரணம் அப்படிங்கறத அவர் குறிப்பிடுறாரு, சொல்றாரு. அந்த மனுஷன் அவரு நான் எங்கேயுமே தற்பெருமை, நான் என்னாலதான் அப்படின்லாம் அவர் எங்கேயுமே சொல்லிக்கலையே. அவர் எங்கேயாவது சொல்லி தெரியுறாரா? கிடையாது. ஆனா நீங்க ஏன் அவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்றீங்கன்றதுதான் ஒரு கேள்வி. நான் ஒத்துக்க மாட்டேன்னா உண்மையா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன காரணம்? 2014ல 18% இருந்தது. இது கூட வந்துட்டு 3 சீட்டு கொடுத்தாங்க, கன்னியாகுமரி, தர்மபுரி, பாண்டிச்சேரி. அதே மாதிரி 2021ல 18% வித் நோ சீட்ஸ். ஆனா இப்ப வந்து அப்பயும் இருந்தோம் இப்பயும் இருந்தோம்ல, 18% இருந்தோம்ல அப்படின்னா அது வேறங்க. டோட்டலா 2014ல தேமுதிகவுடைய தலைமை டோட்டலா அவங்களுடைய ஹெட் அவங்களோட நிர்வாகத்துல இருந்தது. ஆனா 2021ல என்டிஏனுடைய தலைமையில 18% அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. இதுல மேஜரான ஒரு ரோல் அப்படிங்கிறது கன்ஃபார்மா ஷுவர் ஷாட்டா அண்ணாமலை பிளே பண்ணிருக்காரு. இப்ப வந்தார் அரசியலுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டா இப்பங்கிறாங்க. 2020ல ஆகஸ்ட் மாசத்துல அண்ணாமலை அவர்கள் வராரு, பிஜேபியில இணையறாரு. இவங்கள மாதிரி கட்சியா மாறி இருக்கிற திமுக, காங்கிரஸ் விட்டா பிஜேபின்னு குதிச்சு எல்லாம் வரல. இந்த இடத்துல தான் எனக்கு கரெக்டா இருக்கும், இங்க இருந்தா தான் நான் செயல்பட முடியும் அப்படிங்கிறது சிறப்பா புரிஞ்சுக்கிட்டு அழகா செயல்பட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் 6-7 ஆக போகுது. இப்பதான் வந்தேன்னா அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய புரிதல்களும் டுவர்ட்ஸ் அரசியல் அப்படிங்கிறது அவர மாதிரி இவங்க பேச வருமா? ஃபர்ஸ்ட் கேட்டு தள்ளுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? குஷ்புக்கு என்ன பதிலடி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.